எதிர்நீச்சல் சீரியலோட பிரபலமானவங்க அவங்க சிஸ்டரை பத்தி சில துன்பங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி வெளிப்படையா ஒரு பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க. யார் அவங்க சிஸ்டர் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். பிரபலமான ஆங்கர் அப்படின்னு சொன்னாலே டிடியை தான் நம்ம கைய காட்டுவோம். சின்ன திரையில ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பர்சன் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கு பட விழாக்களா இருக்கட்டும், விருந்து விழாக்களா இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சியுமே அவங்க தான் ஆங்கரிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டிடியோட அக்கா பிரியதர்ஷினி அவங்களையும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ அவங்க சன் டிவில எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல முக்கிய ரோல்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பிரியதர்ஷினி அவர்கள் டிடியை பத்தி சில விஷயங்களை பேட்டியில சொல்லியிருந்திருக்காங்க. அத பத்தி கேட்ட உடனே ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாயிட்டாங்க. அப்படி என்ன சொன்னாங்கங்கறத தெரிஞ்சுக்கலாம். டிடி வாழ்க்கையில நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ரீசெண்டா அவளுக்கு நடந்த அந்த டிவோர்ஸா இருக்கட்டும், உடல்ல ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா இந்த சோசியல் மீடியால வர மோசமான கமெண்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ கால்ல பிரச்சனை இருக்கு, அதனால அவளால தொடர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஆனாலும் அவ வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது வந்திருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. பட் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு இன்னைக்கு அவ செயல்பட்டு தான் இருக்கா. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு சில விஷயங்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. டிடி மறுமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும். சோ இது எல்லாமே அவதான் முடிவெடுக்கணும், நாங்க எதுவும் கம்பல் பண்ண முடியாது. கண்டிப்பா முடிவெடுக்கிற இடத்துல அவ மட்டும் தான் இருக்கா. சோ அவளா எடுத்துட்டு கண்டிப்பா அபிஷியலா உங்க எல்லாருக்கும் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி டிடியோட அக்கா பிரியதர்ஷினி அவர்கள் வெளிப்படையா இந்த பேட்டியில சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே டிடிய சின்ன வயசுல இருந்தே தெரியும். பிகாஸ் அப்பத்துல இருந்தே ஆங்கர் அப்படின்னா டிடிய முதல்ல நம்ம கை காட்டுவோம். அப்படி இருக்க ஒருத்தவங்க இன்னைக்கு மறுமணம் பத்தி ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் கண்டிப்பா இருக்கும். சீக்கிரமா அவங்க ரெக்கவர் ஆகணும், இத பத்தி ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும் தான் இன்னைக்கு ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.